friends, welcome back to Art and Lifestyle. இன்னைக்கு வீடியோல நம்ம பால் இல்லாம எப்படி தயிர் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தட். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துடலாம். 1 கப் முந்திரி. எந்த கப்ல முந்திரி எடுக்கிறோமோ அதுல 3 கப் சாதம் எடுத்துக்கணும். அதாவது வடிச்ச சாதம் இது. 5 ல இருந்து 6 பச்சை மிளகாய், 1 எலுமிச்சை பழம் and சூடான தண்ணி. இதெல்லாம் தான் நமக்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் 1 கப் முந்திரியை பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற விட்டுடலாம். ஒரு 8 hours ஊறணும். இதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி ஃபில்டர் வாட்டராக இருக்கணும், இல்லைனா குடிக்கிற தண்ணியாக இருக்கணும். இப்போ இந்த கேஷ்யூ நல்லா 8 hours தண்ணியில் ஊறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்குவோம். இதில் இந்த ஊற வச்ச முந்திரியை போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சாதத்தையும் போட்டுடலாம். அதாவது 1 கப் முந்திரிக்கு 3 கப் சாதம் எடுக்கணும். இதில் கொஞ்சமாக ஹாட் வாட்டரை ஊற்றி பிளெண்ட் பண்ண போகிறோம். இது வந்து லேசான சூடு அப்படின்னு இல்லை, நல்ல சூடாகவே இருக்கணும் இந்த தண்ணி. அரைக்கும் போது கொஞ்சம் விட்டு விட்டு அரைங்க. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டு இட்லி மாவு பதத்துக்கு அரைக்க போகிறோம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது, இல்லைன்னா மோராயிடும். இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இதில் எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் பச்சை மிளகாய் எடுத்து காம்பு இருக்கிற பக்கத்தை விட்டுட்டு இன்னொரு பக்கத்தை லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கொத்தி விட்டுக்கணும். இது மாதிரி ஒரு 5 ல இருந்து 6 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன். இப்படி பண்ணுறதுனால முந்திரிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிற பால், சாதத்தில் இருக்க ஸ்டார்ச்சு, ஹாட் வாட்டரில் இருக்க ஹீட்டு, எலுமிச்சை பழம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்ந்து ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸை ஆக்டிவேட் பண்ணும். இதை அப்படியே மூடி போட்டு வார்மான ஒரு பிளேஸில் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடலாம். ஓவர் நைட்டில் இது ஃபர்மெண்டேஷன் ஆகிடும், காலையில் கேர்டாக மாறிடும். ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து பாலில் உர ஊற்றி வைப்போம் இல்லையா, அதே மெத்தட் தான். ஸோ நைட்டு ஃபுல்லாக இது இப்படியே தான் இருந்துச்சு. இப்போ இது எப்படி செட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த பச்சை மிளகா எல்லாத்தையும் எடுத்துடலாம். இந்த பச்சை மிளகாவை தூக்கி போட்டுறாதீங்க. இதை வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி நம்ம யூஸ்வலாக பண்ணுவோம் இல்லையா மிளகா வத்தல், அதே மாதிரி பொரித்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தயிர் நல்லாவே செட் ஆகிருக்கு. இந்த கர்ட் எவ்வளோ திக் அண்ட் க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது. அதாவது அனிமல் பேஸ்டாக இல்லாமல் பிளான்ட் பேஸ்டாக இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இதை வந்து வீகன் கர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நிஜமாகவே க்ரீமியாக டேஸ்டியாக இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.